வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தோல்வியின் விரக்திக்கு சென்றுவிட்டதால் அவதூறாக பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முகமூடி போட்டுத்தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஜனநாயகன் படம் லீக் தொடர்பாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். ஜனநாயகம் படம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆச்சு, வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, படம் ரிலீஸ் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. திமுக தாவேக இடையேதான் போட்டி என்ற விஜயின் பேச்சு குறித்த கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் நோ கமெண்ட்ஸ் என ஒற்றை வார்த்தையில் பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுகவுக்கு தாவேக்கு மட்டும்தான் போட்டின்னு விஜய் சொல்லிட்டே வராது. எப்படி பரமக்குடி திமுக வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். சாலையில் நடந்து சென்றும் பொதுமக்களோடு கலந்துரையாடியும் வாக்கு சேகரிப்பு. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான் என இபிஎஸ் விமர்சனம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிறையில் இருந்த கனிமொழிக்கு அதிமுக குறித்து பேச சற்றும் தகுதியில்லை என்றும் ஆவேசம். பூச்சி மருந்து ஊழல், இப்படி பல ஊழல் புரிந்து சர்க்காரியா கமிஷன் விசாரிக்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டுக்கிட்ட திமுக அரசாங்கம் ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சது. அதுல சர்க்கரை எல்லாம் எறும்பு சாப்பிட்டுட்டுது, எறும்பு தின்னுட்டுது, அந்த சாக்கு பைய கரையா அரிச்சிட்டு. எவ்வளவு விஞ்ஞான முறைப்படி அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க பாருங்க. இப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் தேவையா? கொரோனா மற்றும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. தமிழக விவசாயிகள் நாள்தோறும் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் குறித்து முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது என்றும் திருவாரூர் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மழையால விவசாயிகள் நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள்லாம் அழுகி போச்சு. அதை நேரடியாக முதலமைச்சர் பார்க்கல. இப்போ வேணா ஓடோடி வரையில ஓட்டுக்கு. இப்போ மக்கள் தேவை, ஓட்டுக்காக மக்களை தேடுகின்ற கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு ஏன் மக்களை பார்க்கல? ஏங்க, திரைப்படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் செலவு பண்றாரு. இன்றைக்கு தேர்தல் வந்தா உங்களுடைய ஓட்டுக்காக ஊர் ஊரா டீ கடையில் போய் டீ குடிக்கிறாரு. ஏன்? விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது, மழையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாய பயிர் பாதிக்கின்ற பொழுது அதை பார்ப்பதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. வேதனைப்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. பேர்ல வச்சு பயிரை பார்க்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் பூத் ஸ்லிப் விநியோகம். சென்னையில் 4085 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று வழங்கல். திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் குழந்தைகளுக்கு எதிராக 62,000 குற்றங்கள் பதிவு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அரங்கேறி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டு. திமுகவுடைய நிலை, திமுக கூட்டணியுடைய நிலை 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சீரழித்து, பெண்களை மானபங்கம் செய்து, குழந்தைகளை கொடூரமான முறையிலே கொலை செய்து, ஊழல் கொள்ளையடித்து, சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு
விவசாயிகளை தற்கொலை செய்ய வைத்து, விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே அடைத்து, நெசவாளர்கள் இன்று வறுமையில் ஏறிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை எல்லாம் ஏமாற்றிய திமுகவை நிச்சயமாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு. தாவேக தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் இன்று பரப்புரை. மகாதானபுரம் சந்திப்பு 0 பாயிண்ட் பகுதிகளில் வாகனத்தில் இருந்தபடியே வாக்கு சேகரிக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் எங்கள் தரப்பில் இருந்து கசியவில்லை. படத்தின் ஒரிஜினல் பதிப்பு மார்ச் 17ஆம் தேதியே தயாரிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் தணிக்கை வாரியம் விளக்கம். தணிக்கைக்காக சமர்ப்பிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களும் பாதுகாப்பாகவே கையாளப்படுகின்றன. படங்களின் ஒரிஜினல் பதிப்பு தயாரிப்பு குழுவிடம் மட்டுமே இருக்கும் என்றும் தணிக்கை வாரியம் அறிக்கை. ஜனநாயகன் படத்தை சட்டவிரோதமாக வெளியிட்ட இணையதளம், டெலிகிராம் பக்கங்களை முடக்கும் தமிழக சைபர் கிரைம் போலீசார். ஜனநாயகன் படத்தை முதலில் பதிவேற்றம் செய்தது யார் என்பதை ஐபி முகவரி வைத்து தேடும் பணி தீவிரம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு 2,04,00,000 வாக்காளர்கள் நீக்கம். 84 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இறுதியாக 13,39,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். பீகார் மாநிலம் கதிகார் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பேருந்து மீது வேன் மோதி விபத்து. 13 பேர் சம்பவ இடத்திலே பலியாகிய நிலையில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா நகரில் அதிகாலையில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.6 பதிவான நிலையில் பொதுமக்கள் அச்சம். ஜம்மு காஷ்மீர் அக்னூர் பகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்று. சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த சூறாவளி காற்றினால் பரபரப்பு. और ये छोटा सा था पहले वहाँ पे, अब धीरे धीरे बड़ा है. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வி. அணுசக்தி திட்டங்களை நிறுத்துவது தொடர்பான கோரிக்கைகளை ஈரான் ஏற்கவில்லை என அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் பேட்டி. சேப்பாக்கத்தில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. நடப்பு ஐபிஎல் தொடரில் 3 தோல்விகளை சந்தித்த நிலையில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் செம்மையாக ஆடினாரு. ஓட்டு நல்லா வைக்கிறது, நல்ல மேட்ச், சூப்பராக இருந்துச்சு. தோத்துட்டு இருந்த டீம் அன்றைக்கி சஞ்சு சாம்சன் ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பண்ணி கொடுத்து டீம் ஒரு கம்பேக் நல்லா கொடுத்தாரு. அப்புறம் ஓவர்ட்ட நல்லா பவுலிங் பண்ணார். நாங்கள் டெல்லி மீண்டும் அடுத்த மேட்ச் தான் இதோட நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜெயிப்போம்னு நிச்சயமாக நம்புகிறோம். வெரி குட் கேம், ரொம்ப நல்லா இருந்தது. சஞ்சு சாம்சன் ரொம்ப சூப்பராக விளாடினார். அதுக்கப்புறம் போலிங் ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டார். ஓவரால் வெரி குட் கேம். இப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் சஞ்சு சாம்சன் சதம். 52 பந்துகளுக்கு 13 பவுண்டரி, 3 சிக்ஸர் விளாசி சதம் அடித்தார் சஞ்சு சாம்சன்.
சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது பஞ்சாப் கிங்ஸ். 18.5 ஓவர்களிலேயே 220 ரன்கள் என்ற இலக்கை எட்டி அசத்தல். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் 16 பந்துகளில் அரை சதம் விளாசினார் பஞ்சாப் வீரர் பிரியான்ஸ் ஆர்யா. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் ஆர்யா. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி லீக் தொடரில் லக்னோ குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணி. வத்தலகுண்டு அருகே சென்றாய பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா. தேவராட்டமாடி பெருமானை தரிசித்த திரளான பக்தர்கள்.